தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் இந்த வேளையில் ஜனநாயக திரைப்படத்தை சுற்றி அரங்கேறியிருக்கும் சில மர்மமான தகவல்கள் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டால் அதன் தயாரிப்பாளர்கள் முறைப்படி சங்கங்களை அணுகுவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே நடந்திருப்பதோ வேறு. ஒரு படத்தில் ரிலீஸை வைத்து இப்படியும் அரசியல் செய்ய முடியுமா? தயாரிப்பு நிறுவனமே செய்த அந்த தில்லாலங்கடி வேலை என்ன? இதோ விரிவான அலசல். சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் அதன் கவுன்சில் நிர்வாகிகள் ஜனநாயக பட விவகாரத்தில் ஒரு அதிரடியான குண்டை தூக்கி போட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு படத்தின் ரிலீஸில் பிரச்சனை என்றால் தயாரிப்பு நிறுவனம் உடனடியாக கவுன்சிலை அணுகி முறையிடும். ஆனால் இதுவரை ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் தரப்பில் இருந்து எந்த ஒரு புகாரும் வரவில்லையா? தங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இதை தீர்த்து வையுங்கள் என்று அவர்கள் ஒருமுறை கூட முறையிடவில்லை என்று கவுன்சில் நிர்வாகிகள் ஆச்சரியத்துடன் தெரிவிக்கின்றனர். சொல்லாமலேயே நாங்கள் எப்படி தலையிட முடியும் என்பதுதான் அவர்களின் நியாயமான கேள்வியாக இருக்கிறது. கையெழுத்து போட வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருந்துவிட்டு தற்பொழுது தேர்தல் நேரத்தில் படத்திற்கு பிரச்சனை என்று கிளப்புவதன் நோக்கம் என்ன? சினிமா விமர்சகர்கள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு மிகவும் சீரியஸானது. அதாவது இந்த படத்தில் ரிலீஸை தடுத்து நிறுத்தி அதை ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக மாற்ற தயாரிப்பு நிறுவனமே திட்டமிட்டுள்ளதா? பார்த்தீர்களா? ஜனநாயகன் படத்திற்கே பிரச்சனை. ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்று மேடைக்கு மேடை பேசி தேர்தல் நேரத்தில் அரசியல் ஆதாயம் தேட ஒரு தரப்பு முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. படத்தின் வெற்றியை விட அதன் மூலம் கிடைக்கும் அரசியல் விளம்பரமே இவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்குமோ என்ற சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளது. எந்த ஒரு தயாரிப்பாளரும் நஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே தொடங்கப்பட்டதுதான் இந்த கவுன்சில். ஆனால் ஒரு தயாரிப்பு நிறுவனமே தனக்கு வரும் நஷ்டத்தை பெரிதுபடுத்தாமல் மௌனம் காப்பது ஏன்? எங்களிடம் வந்திருந்தால் நாங்கள் நிச்சயம் தலையிட்டு தீர்த்து வைத்திருப்போம் என்று கவுன்சில் தரப்பில் சொல்லப்படுகிறது. புகாரே கொடுக்காமல் ஜூம் அவுட் ஆகி விலகில் இருக்கும் KVN புரொடக்ஷன்ஸ் இந்த செயல் இது ஒரு திட்டமிடப்பட்ட சதியோ என்ற கேள்வியை வலுப்படுத்துகிறது. தேர்தலுக்காக ஒரு திரைப்படத்தை பகடக்காயாக பயன்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? திரைப்படம் என்பது ஒரு கலை, அது மக்களை மகிழ்விக்க வேண்டும். ஆனால் அதையே ஒரு கருவியாக வைத்து அரசியல் விளையாட்டு விளையாடுவது கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகன் படத்திற்கு பின்னால் நடக்கும் இந்த நிழல் யுத்தத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? தயாரிப்பு நிறுவனம் ஏன் இன்னும் அமைதி காக்கிறது? இதையெல்லாம் பார்க்கும்போது ஜனநாயகன் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கூத்து அரங்கேறி கொண்டிருப்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. சினிமா அரசியல் இப்பொழுதெல்லாம் ரொம்பவே ஸ்மார்ட்டாக மாறிவிட்டது. புகாரும் கொடுக்காமல் படமும் ரிலீஸ் ஆகாமல் அதன் பழியை மட்டும் ஒரு பக்கம் திருப்புவது என்பது ஒரு தேர்ந்த அரசியல் வியூகம். நேர்மை வெல்லட்டும். ஜனநாயகன் படம் விவகாரத்தில் தயாரிப்பு நிறுவனமே செய்த இந்த தில்லாலங்கடி வேலை குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.